கொரோனா பீரியட்ல வந்துதான் ஓடிடிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. அதற்கு முன்னாடி அது வந்திருந்தா கூட பிரபலம் ஆகல. என்னன்னா யாரோ ஒரு மேல்தட்டு வர்க்கம் உட்கார்ந்து இதை பார்க்கும் பணம் கட்டிங்கிற அளவோட தான் இங்க இருந்தாங்க. அந்த கொரோனா டைம்ல ஒரு 1000 கட்டினா இவ்வளவு படம் நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் வீட்லயே இருக்கிற சூழ்நிலையில வரும்பொழுது இந்த ஓடிடி பூம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய அளவு பணம் கொடுத்து படங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு சேட்டலைட் எல்லாம் கொடுக்க வசதி இல்லாமல் சேட்டலைட் தான் விழுந்துருச்சு. சேட்டலைட் மார்க்கெட்டே விழுந்துருச்சு. தியேட்டர்கள் கூட பெருசா போல, நம்ம ஓடிடி நம்பி படம் எடுப்போங்கிற அளவுக்கு பல தயாரிப்பாளர்கள் வந்தாங்க. நடிகர்களுக்கு சம்பளம் ஏறுச்சு. இப்போ ஒரு 50 கோடி 60 கோடிங்கிறது பெரிய சம்பளமா இருந்த காலம் போய் 150 கோடி 200 கோடி 250 கோடி கூட நம்ம கேட்கலாம், அவங்க கொடுப்பாங்கங்கிற ஒரு நிலைமையை நடிகர்கள் கையில் எடுத்தாங்க. சோ அது ஒரு காரணம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஓடிடி நிறுவனங்கள்லாம் இப்ப உஷாராயிட்டாங்க. நாம இவ்வளவு விலை கொடுத்து படத்தை வாங்கக்கூடாது. இப்போ அவங்க எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படின்னா, தியேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. அது எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதோ அதுல இருந்து 30% தான் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஓடிடிலாம் ஒரு சிண்டிகேட்டா உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணிட்டாங்க. என்னன்னா சினிமா இதன் காரணமா நடிகர்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்தவங்க இன்னைக்கு குறைக்க முடியாம தவிக்கிறாங்க. வாங்கி பழகுனவங்க இல்ல அந்த சம்பளத்தை கொடுத்தாதான் நான் வருவேங்கிறாங்க. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு சினிமா மாட்டி